இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நேற்று மாலை மத்திய அரசு நாடு முழுவதுமே குடியுரிமை சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலுமே குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது குடியுரிமை சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. அதில் அண்டை நாடான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கும் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தில் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றாலும் குறைந்தது 5 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் குடியேறியவர்களுக்கும் இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சட்ட திருத்தம் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 நாடுகளிலிருந்து வந்த இந்து, சீக்கிய, பௌத்த, சமண, பார்சி அல்லது கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த 3 நாடுகளிலிருந்து வரும் முஸ்லிம் அகதிகளுக்கு பொருந்தாது. அதேபோல மற்ற நாடுகளிலிருந்து வரும் அகதிகளுக்கும், உதாரணமாக இலங்கை தமிழர்கள், மியான்மர் முஸ்லிம்கள் ஆகியோருக்கு இது பொருந்தாது. இதனால் பல்வேறு தரப்புகளிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது. இந்தியா மதசார்பற்ற நாடு எனும்போது மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்குவது கூடாது. இந்திய அரசியல் சாசனம் மதத்தின் பெயரால் ஒருவரை பாகுபாடுடன் நடத்தக்கூடாது என்கிறது. ஆனால் இந்த சட்டத்தில் பாகுபாடு காட்டப்படுகிறது. இது அனைவரையும் சமமாக நடத்தவில்லை என இதனை எதிர்ப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சமூக நல்லிணக்கத்தோடு நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார்.